இறைவன் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும், எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் டைமில் நான் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, எக்ஸாம் கிட்ட இன்னும் 2 நாள் இருக்குது, 1 நாள் இருக்குது, நாளைக்கு தானே எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கேயும் வெளில சுற்றாதீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 1 நாள் கூட இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 1 மந்த்தில் நம்ம இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த டைமில் புதுசாக படிக்காமல் ஆல்ரெடி படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா எழுதி பாருங்கள். நம்ம எழுதி பார்க்கும்போது நமக்கு நல்ல மெமரியாக நிற்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் நல்லா ஸ்பீடாக எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. நமக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம் டைமில் காலையில் நல்லா எழுந்திரிச்சு ஒரு 5 o'clock இல்லை ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நல்ல மெமரியாக நிற்கும், எதுவும் மறக்காது. எக்ஸாம் டைமில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. எக்ஸாமுக்காக கொஞ்சமாவது இந்த 1 month எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஸோ நமக்கு அது வந்து பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு இருக்கணும். ஸோ எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 பென், பென்சில்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹால் போயிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹால் போன பிறகு 15 minutes வந்து கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்காக டைம் தருவாங்க. ஸோ அந்த டைமில் எதெல்லாம் நம்ம எழுத போகிறோம் ஒரு சின்ன மைண்ட் பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது எழுதும்போது அப்படியே ஒன்றா பண்ணிட்டு வந்தோம்னா டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கொஷின் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து கொஞ்சம் தெரியும் அப்படின்னா அதை வந்து எழுதிட்டு அப்படியே அடுத்த கொஷின் வந்து போயிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கேயே வந்துட்டு தெரிஞ்ச கொஷின் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா எழுதிருங்க. தெரியாத கொஷின் எல்லாம் எழுதிட்டு வந்து கொஞ்சம் யோசிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு அப்படியே உட்காந்துடாதீங்க. ஃபுல்லாக ஆன்சர் ஷீட் வந்து கொஷின் நம்பர் போட்டிருக்கோமா எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. நீட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே நல்லா செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் சும்மா பேசிக்கான ஒரு திங். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. இந்த கம்சா கிளாஸ் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கிறேன்.